அவரை பற்றி ஒரு கவிதைகளை ஒரு மாணவர் எழுதியதை நான் காலையில் படித்தேன். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு ஒரு 10 ஆண்டுகள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக ஒரு பிடிஏ பணி, 25 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பணி, ஆக ஒரு 35 ஆண்டுகள் இந்த கல்வி பணியில் சிறிய அரும்பணியாற்றி உள்ளார். இதெல்லாம் இந்த காலத்தில் நினச்சி பார்க்க முடியாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியருடைய கைகள் கட்டப்பட்டுள்ளது. எதுவுமே இன்னைக்கு மாணவர்களை கண்டிக்க முடியவில்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னே திருநெல்வேலியில் ஒரு பையன் அறிவாரோட கொண்டு போயிட்டான். மாணவர்களை ஒழுக்க கட்டுப்பாடு இன்னைக்கு ஆசிரியர்களால் செய்ய முடியல. சார் கொஞ்சம் அப்படியே உட்காருங்க எல்லாத்தையும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு சிறப்பான சீரிய பணியாற்றி தமது வாழ்நாளில் பல மாணவர்களை உருவாக்கி இன்றைக்கு பணி ஓய்வு பெறுகிறார் என்று சொன்னால் அது சாதாரணமானதல்ல. சார் இளைஞர் குழுக்களில் பணியாற்றிய போதே நான் அவரை நன்கு அறிவேன். அவருடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி, பள்ளியினுடைய பொறுப்பு தலைமையாக்கிறார் இளைஞர் குழுக்களில். இந்த பள்ளி எனக்கு புரிதல்ல. நான் ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே எஸ்எல்சி எக்ஸாமுக்கு சீப்பாக வந்தேன். ஆப்பூர் மேல்நிலைப்பள்ளி இப்போ நம்ம பேசி வந்திருக்கோம். அப்படிப்பட்ட இந்த கிராமத்தில் பணியாற்றுவது என்பது ஒரு பெரும் பாக்கியம். அண்ணாருடைய துணைவியாரும் நான் 2 மாதத்துக்கு முன்னே இந்த விசிட் வரும்பொழுது கணித பாடாட்டுறாங்க. அவரும் இந்த பள்ளியில் எஸ்எம்சி ஆசிரியராக பணியாற்றுவது என்பது ஒரு மிகச்சிறப்பு. இப்படிலாம் இந்த கிராமத்தில் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாலே கிராமம்னு சொல்ல வரமாட்டாங்க. இப்போல்லாம் அப்பாயின்மெண்ட் வர்றவங்க மேப்பில் பார்த்துடுறாங்க. எந்த ஊர்னு பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் கட்டினா கூட குக்கிராமமாக இருந்தால் போகிறது கிடையாது. முதல்ல கூகுள் மேப்பில் பார்த்துடுறாங்க. அப்படின்னா இருக்கு. எனவே இந்த குக்கிராமத்தில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். இந்த ஓய்வுக்கு பிறகு நல்ல ஆன்மீக பணியோடு பல ஆலயங்களுக்கு சென்று அவர் வாழ்க்கையில் உற்றார் உறவினர் குடும்பத்தோடு மனநிம்மதியாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன். இப்போ பல்லாவராய்ச்சம் அவர்கள் அருமையான ஒரு பாடல் சொன்னார். அபிராமி அண்டாஜா அதிகம். எனவே இந்த விழாவிற்கு வருகிறதுல அவர்கள் இந்த முன்னிலை வைக்கக்கூடிய புலவர் பெருமக்கள், கல்வியாளர்கள், தலைமையாசிரியர் பெருமக்கள், இந்த ஊரினுடைய கிராம பொதுமக்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் வலுவான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். அவர் சொன்ன பாடலையே நாம் வேற ஒரு அந்த கலையாள கல்வி படிக்கணுமா அபிராமி என்றாலே அந்த வரலாறு 2 வார்த்தை சொல்லிடுறேன். தஞ்சாவூரில் சரபோஜி மன்னர் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி கொடுத்த பொழுது திருக்கடையூர் என்ற கிராமத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அமிர்த கணேஸ்வரர் சமேத அபிராமி அம்மை, அந்த ஆலயத்தில் சுப்பிரமணியம் என்ற ஒரு பட்டர் அந்த அம்மனை வேண்டி தியானத்தில் மூழ்கி அந்த அம்மனுடைய பதியங்களை பாடலை பாடிக்கொண்டிருந்தார். அந்த நேரம் பார்த்து அங்கு மன்னர் சரபோஜி கேட்குறாரு, நிற்கிறாரு. அவர் மதிக்கவே இல்லை. தியானத்தில் இருக்கும்போது யார் சொன்னாலும் தெரியல. என்ன ஒரு மன்னர் வந்திருக்கேன், எழுந்து மரியாதை கொடுக்கலையா சொல்லிட்டு அவரை கேள்வி கேட்குறாரு. அப்பா இன்னைக்கு என்ன திதி சொல்லு, அன்றைய தினம் அமாவாசை, இன்றைய தினம் என்ன திதி சொல்லுன்றாரு. உடனே அந்த பட்டர் இன்னைக்கு உருநிலவு பௌர்ணமி. மீண்டும் கேட்கும்போது ஆமாம் பௌர்ணமி தாயா அப்பயா அப்படிங்கிறாரு. அப்போ மன்னரை அவமானப்படுத்தவே மன்னர் கோபம் மிகுந்து இன்று மாலைக்குள் பௌர்ணமி வானத்தில் வரவில்லை என்றால் இவனை கழிவில் ஏன்